இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரை சேர்ந்தவர் பிரியங்கா. இவர் தனது 17 வயது மகன் சம்ஹித் தெல்கர் என்பவருடன் திருப்பதிக்கு சென்றுவிட்டு மீண்டும் ரயில் மூலம் ஊருக்கு திரும்புவதற்காக திருப்பதியிலிருந்து காட்பாடிக்கு வந்துள்ளனர். அப்போது சென்னையிலிருந்து மங்களூர் செல்லும் வெஸ்ட் கோஸ்ட் விரைவு ரயிலில் ஜோலார்பேட்டை செல்வதற்காக பெண்களுக்கான பெட்டியில் பிரியங்காவும் அவரது 17 வயது மகனும் ஏறியுள்ளனர். அப்போது ரயில் பெட்டியில் இருந்த பெண்கள் இது பெண்களுக்கான பெட்டி என பிரியங்காவிடம் தெரிவித்து வாக்குவாதம் செய்துள்ளனர். பின்னர் ரயில் அங்கிருந்து புறப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது சம்ஹித் ரயிலில் இருக்கையில் அமர்ந்திருந்த குழந்தையின் காலை மிதித்ததாக கூறப்படுகிறது. இதனால் குழந்தையின் உறவினர்கள் சம்ஹித்திடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். இந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. பின்னர் சம்ஹித் பெட்டியில் அமர்ந்திருந்த பெண்களிடம் வாக்குவாதம் செய்து அவர்களை காலால் எட்டி உதைத்துள்ளார். இதனால் அலறிய ரயில் பயணிகள் ரயிலில் இருந்த அபாய சங்கிலியை இழுத்தனர். ரயில் வாணியம்பாடி கோவிந்தாபுரம் பகுதியில் நின்ற நிலையில் பலரும் சம்ஹித்தை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. உடனடியாக சக பயணிகளும் ரயிலில் இருந்த டிக்கெட் பரிசோதகரும் சம்ஹித்தை பிடித்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து பெண்களை தாக்கிய சம்ஹித் அவரது தாய் பிரியங்கா மற்றும் சம்ஹித்துடன் தகராறில் ஈடுபட்டவர்களிடம் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதனால் ரயில் அரை மணி நேரம் காலதாமதமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. பெண்களுக்கான ரயில் பெட்டியில் தாயுடன் ஏறிய சம்ஹித் ரயில் பெட்டியில் பெண்களை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.